தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 31 முதல் 35 முடிய. நாங்கள் அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை; நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கின்றார். நீங்களோ, இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுவோருக்கும் பாவிகளுக்கும் நண்பர் என்கின்றீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு இதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்பு தந்தையே இறைவா, 1 கொரிந்தியர் 10:31 படி, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிமைக்காகவே செய்யுங்கள் என்ற இந்த இறை வார்த்தையின் பொருட்டு, இந்த நாள் முழுவதும் நாங்கள் எதை செய்தாலும், நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த செயல்கள் அனைத்தும் உம்மை மாட்சிமைப்படுத்ததாக இருக்கக்கூடிய அருளை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனை, சொல், செயல், எங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்தருளும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.